ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 60 வயசுக்கு அப்புறமாவும் ஏற்படக்கூடிய உடல் பலவீனத்தை நீக்கி நரம்புகளை வலுவாக்கக்கூடிய 7 உணவுகள் என்னென்ன அப்படின்ற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சின்ன வயசுனருக்கே நரம்பு மண்டலத்தில் பிரச்சனைகள் ஏற்பட தொடங்கிடுது. முன்பெல்லாம் வயசானவங்களுக்கு தான் நரம்பு தளர்ச்சி மாதிரியான பிரச்சனைகள் அதிகம் ஏற்படும். நரம்பு சார்ந்த பிரச்சனையால் அவதிப்படுறவங்களுக்கு கைகளில் நடுக்கம், சோர்வு, தலைவலி, நரம்புகள் பிடிச்சு இழுக்கிறது மாதிரியான உணர்வு இதெல்லாம் ஏற்படும். இந்த பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு சில உணவுகளை நம்ம சேர்த்துக்கிறதன் மூலமாகவே நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை தள்ளி போட முடியும். அப்படிப்பட்ட உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், பிரண்டை. பிரண்டை அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு பல நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது. நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துறதுக்கு பிரண்டையை உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வாரத்தில் 2 தடவை பிரண்டையை சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா நரம்பு தொடர்பான பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சுக்கலாம். பிரண்டையை துவையல், சட்னியாக கூட செஞ்சு சாப்பிடலாம். நரம்பு பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் பிரண்டை பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். சர்க்கரை நோயாளிகள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிரண்டையை எடுத்துக்கலாம். செகண்ட் ஒன், அத்திப்பழம். அத்திப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு சருமம் நல்லா பளபளப்பாக இருக்கும். இது வயதான தோற்றத்தை தடுக்க உதவுது. நரம்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கு அத்திப்பழம் ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு 2 அத்திப்பழங்களை சாப்பிட்றது நரம்புகளுக்கு புத்துணர்ச்சியை தரும். நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க அதுலேருந்து விடுபடுறதுக்கு அத்திப்பழங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் ஒன், மாதுளம்பழம். உடலுக்கு ஆரோக்கியத்தை தர்றதுல மாதுளம்பழம் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று தான். உங்களோட நரம்பு மண்டலம் வலுப்படுறதுக்கு மாதுளம்பழத்தை அடிக்கடி எடுத்துக்கலாம். இது நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதோடு மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கும்ல அந்த சூட்டையும் குறைக்குது. மாதுளையில் இருக்கக்கூடிய பண்புகள் 60 வயசுக்கு அப்புறமா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். ஃபோர்த் ஒன், வெற்றிலை. வெற்றிலையை பச்சையாக மென்று சாப்பிட்றதுனால அது பல நன்மைகளை நமக்கு தரும். செரிமானத்துக்கு உதவும், வாய் துர்நாற்றத்தை குறைக்கிறதுக்கு உதவுது. நாள்தோறும் வெற்றிலை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா வளர்சிதை மாற்ற செயல்பாடு கூட தூண்டப்படும். வெற்றிலை சாப்பிட்றதுனால 60 வயசுக்கு அப்புறமாவும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வராமல் அது தடுக்கும். ஃபிஃப்த் ஒன், நெல்லிக்காய். நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி இருக்குல்ல, இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த உதவுது. தினைக்கும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா 60 வயசுக்கு அப்புறமா வரக்கூடிய நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். சிக்ஸ்த் ஒன், பேரிச்சம்பழம். பாலில் செயற்கை சர்க்கரை சேர்க்கறதுக்கு பதிலாக பேரிச்சம்பழம் சேர்த்து குடிச்சிங்கன்னா உடல் வலிமையாக இருக்கும். தேவையான சத்துக்களும் கிடைக்கும். அடிக்கடி இப்படி குடிக்கிறப்ப உங்களோட உடல் வலுப்பெற தொடங்கும். 60 வயசுக்கு அப்புறமாவும் உடல் எடை குறைவாக இருக்கிறவங்க இப்படி பாலில் பேரிச்சம்பழம் சேர்த்து குடிக்கிறப்ப உடல் எடை அதிகரிக்கும், நரம்பு மண்டலமும் வலுப்பெறும். செவன்த் ஒன், முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில் விட்டமின் ஏ, இரும்பு சத்து இது மாதிரியான ஏராளமான சத்துக்கள் இருக்குது. இதை அடிக்கடி நம்ம சாப்பிட்டுட்டு வர்றப்ப உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறதோட 60 வயசுக்கு அப்புறமாவும் நரம்புகள் பலம்படும். வாரத்தில் 3 தடவையாவது முருங்கைக்கீரையை சாப்பிட்றவங்களுக்கு நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் 60 வயசுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய உடல் பலவீனத்தை நீக்கி நரம்புகளை வலுவாக்கக்கூடிய 7 உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.